நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யோபை குறித்து நாம் அறியாததல்ல, தெரியாததல்ல. முதலாவது யோபுவை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால், அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சர்மார்க்கனும் நீதி உள்ளவனும் நல்ல ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனாய் அவன் வாழ்ந்தவன். பிசாசே கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே பிசாசு தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து யோபுவை பூமியெல்லாம் பார்த்து அவனைப் போல ஒரு நீதிமான் இல்லை என்று சொல்லி பிசாசும் ஆண்டவரும் பேசுகிற ஒரு மனுஷன் யோபு. நீங்கள் கவனிங்க, நல்லா கவனிங்க. பிசாசும் ஆண்டவருடைய எண்ணத்திலும் இருக்கிற மனுஷன் யோபு. நம்ம அநேக காரியங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம இப்போ கூட சொன்னோம், ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று, நம்ம வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கிற போது நம்மை குறித்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், நம்மை குறித்து நினைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதே போல் நம்ம அநேக காரியங்களிலே பிசாசு, என்னை பிசாசு பிசாசு அப்படி என்று நாம் சொல்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பிசாசு உங்களைப் போல என்னைப் போல வேலை வெட்டி இல்லாதவன் அல்ல, அவன் நிறைய வேலை உள்ளவன். ஆமென் ஆமென். வேலை இல்லாமல் சாதாரணமான உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் அவன் வரமாட்டான். ஆமென் அல்லேலூயா. இதை நீங்கள் நம்புங்க. பிசாசு சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆள்கிட்டயும் அவன் வரமாட்டான். நீங்கள் அநேக தடிக்க எழுந்தால் பிசாசு பிசாசுன்னு சொல்கிறோம். ஒருபோதும் நான் சொல்லுவேன், சாதாரண மனுஷனிடத்தில் பிசாசு வருவதும் இல்லை, சாதாரண மனுஷனை பற்றி பேசுகிறதும் இல்லை. யாரை பற்றி பேசுகிறான்னா, யோபுவை போல உத்தமனும் சர்மார்க்கணுமா தேவபக்தி உள்ளவனமா இருக்கிறவன் தான் பிசாசு. அங்கே தான் அவனுடைய வேலை இருக்குது. ஆமென் அல்லேலூயா. அங்கே தான் வேலை இருக்குது. பேசுகிறதை காணுகிறோம். இந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்த யோபு, எல்லாவற்றையும், சொத்து சுதந்திரம் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சரீரத்தினுடைய சுகத்தையும் இழந்தவன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா ஓடுகிற ஒரு ஓட்டம், என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஓடிடுவோம், குறைவுகள் இருந்தாலும் எழுந்து நடந்து எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் அந்த சரீரத்தில் மாத்திரம் நம்ம பலவீனம் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. உண்மை தானே? ஒரு சாதாரண பல்லு வலி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. அந்த நாட்கள் ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா போயிட்டு இருக்கிறத ஒரு வயிற்று வலி வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அந்த நாட்களை நேரத்தை பொறுத்து கொள்ள முடியாது. எதை வேணால் நம்ம தாங்கிடலாம். ஆனால் அந்த சரீரத்தில் அந்த வலியும் வேதனையும் பலவீனங்களும் வருகிற போது நிச்சயமாக அது நம்மை தாங்கி கொள்ள முடியாது. அதுதான் அந்த பிசாசு, அவன் சரீரத்திலே நீ கை வைத்து பாரோ, அவன் உத்தமத்தை அவன் இழப்பான், அவன் பக்தியை இழப்பான் என்று சொல்கிற போது அவன் மாமிசத்திலே கை வைக்கப்பட்டது, அழுகப்பட்டது. பிள்ளை போனது ஒரு பக்கம், சொத்து போனது ஒரு பக்கம், உற்றார் உறவினர் போனது ஒரு பக்கம், எல்லா அவஸ்தைக்கும் மேலாக எல்லாம் போனதும் சரி. அந்த சரீரத்திலாவது நல்ல சுகம் வந்ததுன்னா எங்கேயாவது என்னையாவது பண்ணிக்கலாம். நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், உண்மையாக சொல்ல போனோம்னால், நமக்கு சரீர சுகம் மட்டும் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா பெரிய சொத்து வேண்டாம், நமக்கு பெரிய சுகம் வேண்டாம், பெரிய காரியம்லாம் நமக்கு எந்த காரியம் நமக்கு வேண்டாம். இந்த சரீரத்தில் சுகம் மட்டும் இருந்துடுச்சுன்னா நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை சிஸ்டப்படுது. நீங்கள் எதை ஆண்டவரிடத்தில் கேட்பீங்களோ இல்லை விடுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கால வேளையிலே உங்கள் சரீர சுகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதிகளுக்காக கடிந்து ஜெபம் பண்ணுங்க. வியாதிகளுக்காக நீங்கள் விசேஷமாக நம்ம ஆண்டவர் வியாதிகளை சுகப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் நீ தரித்திரத்தில் இருக்கிறா, நீ எருசலேமில் வீதிகளிலே போய் அங்கே 2 ஏக்கர் நிலம் இருக்குது எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சுற்றி திரிந்து பிணியாளிகளை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்றது கர்த்தர் நல்லா தெரியும். நீங்கள் வேதம் முழுக்கிலும் கர்த்தருடைய செய்த கிரியைகளை நீங்கள் அறிந்தது உண்டானால் அவர் சுகப்படுத்துகிற தெய்வம். ஆனால் அல்லேலூயா.
அவர் சுகப்படுத்துகிற கர்த்தர். நீங்கள் நம்முடைய பலவீனங்களை தைரியமாக நீங்கள் அவருடைய சன்னிதானத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்கலாம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே, நீங்கள் இப்படி சுகப்படுத்தினீங்களே, நீங்கள் இப்படி அற்புதங்களை செஞ்சீங்களே அப்படின்னு நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்துக்காக கர்த்தர் என்றைக்கும் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், எந்த விசுவாசம் உங்களை விட்டு போனாலும், என் சரீரத்தை சுகப்படுத்துகிற தெய்வம், எனக்கு அற்புத அடையாளத்தை செய்கிற தெய்வம் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்துடாதீங்க. அவருடைய தழும்புகளிலே நமக்கு சுகம் உண்டாயிருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்தே விடக்கூடாது. அந்த தழும்பு, அந்த சரீரத்திலே பலவீனப்பட்டவனாக யோபு இங்கே பேசுகிற காரியத்தை நீங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிங்க, இதெல்லாம் நம்ம வாசிக்கிற போது தேவன் அநீதி உள்ள தேவனா? ஒரு மனுஷனை, ஒரு நல்ல உத்தமனை, ஒரு நல்ல சர்மார்க்கனை, பக்தி உள்ளவனை, ஒரு குற்றம் குறைவு இல்லாதவனை ஆண்டவர் இப்படி ஒப்பு கொடுத்தாரே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அநீதி உள்ள தேவனா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. நம்முடைய தேவனை நீங்கள் எங்கே அறியணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய துவக்கத்தில் அல்ல, நம்முடைய முடிவிலே நம்முடைய தேவனை நாம் அறிவோம். அநேகர் முடிவை நாம் காண்பதில்லை. அல்லேலூயா. முடிவு வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்பதில்லை. தேவனுடைய முடிவுக்கு நம்மை அர்ப்பணிப்பதில்லை. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொல்லுவேன், முடிவு என்பது தேவனை நம்ம எப்படி பார்க்க சொல்லுமானால், அவர் அநீதி இல்லாத தேவனாய் அவர் தெரிவார். ஆமென். ஒரு தீமையும் நமக்கு நினைக்காத தேவனாய் அவர் தெரிவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நியாயக்கேட்டின் தேவன் இல்லை என்பதை எப்போ நம்ம அறிந்து கொள்வோம்னா, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தில் அல்ல, ஒரு காரியத்தினுடைய நடக்கையில் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய முடிவை காண அர்ப்பணிப்பதில்லை. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற முடிவை காண அர்ப்பணிப்பதில்லை. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள், சில காரியங்கள் தேவனை அநீதி உள்ளவரா, நியாயக்கேடு உள்ளவரா, தேவன் அவர் ஒரு இரக்கம் இல்லாத ஒரு கடவுளா அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் நாம் முடிவிலே நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருப்பார் என்று சொல்லுவோமானால், அவர் அநீதி உள்ளவராக இருக்க மாட்டார். அவர் தீமை செய்கிற கர்த்தராக அவர் இருக்க மாட்டார். நான் சொல்லுவேன், அவர் முடிவிலே அவர் நல்ல தெய்வனாக நமக்கு அநீதி உள்ளவராக இருக்க மாட்டார், நியாயக்கேடு உள்ளவராக இருக்க மாட்டார், தீங்கு நமக்கு செய்கிறவராக ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நம்ம கஷ்டப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், பலவீனப்பட்டாலும் தேவனுடைய முடிவுக்காக காத்திருங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, இந்த மனுஷன் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொன்னபோது எல்லாவற்றையும் இழந்து இருந்த காரியம். ஆனால் நீங்கள் முடிவை நீங்கள் கவனித்தீர்களானால், யோபினுடைய அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருந்த யோபு, அப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்பது எப்படியாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்கக்கூடும். அதை கவனித்தீங்கன்னா நம்ம நினைப்போம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நியாயக்கேட்டின் தேவன் அல்ல, அவர் நமக்கு தீங்கு நினைக்கிற தேவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 14-15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். கர்த்தர் உத்தமன் என்றும், கர்த்தர் உத்தமன் என்றும், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து
புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் வாசியுங்கள், எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பாக அழைக்கிற. எபிரேயனுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் பரிசுத்தவான்களின் ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னுடைய கண்மலையாகிய தேவனிடத்திலே அநீதி இல்லை. நீங்க ஒரு காரியத்தை நீங்க கவனமா நீங்க நினைக்கணும், நம்முடைய ஆண்டவரிடத்துல அநீதி இல்லை. நம்முடைய ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் அநீதி இல்லைங்க. ஒரு சொட்டு நீரளவும் நம்முடைய ஆணவத்தில் அநீதி இல்லை. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். எப்போதும் வந்தடையத்தக்க தேவன், எப்போதும் நாம் சென்றடையத்தக்க ஒரு பிரகாசம் உள்ள வெளிச்சம் நம் தேவன். அநீதி இல்லாத ஒரு தேவன். அதான் சொல்லணும், அவருக்காக காண்பிக்கிற அன்பினுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாம் ஆண்டவருக்காக பாராட்டுகிற வைராக்கியம், ஆண்டவருக்காக நாம் நீ பாட ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் கர்த்தருக்காக அவர் மறக்கிற தேவன் அல்ல. மனுஷன் நாம் செய்கிற காரியங்களை மறந்து விடலாம். பிள்ளைகள் நாம் செய்கிற காரியத்தை மறந்து விடலாம். நாம் நேசித்து நாம் சிலருக்காக செய்கிற காரியங்களை மறந்து விடலாம். ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை ஒருபோதும் அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தருக்காக செய்கிற காரியம், கர்த்தருக்காக பேசுகிற வார்த்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் சோதித்து பாருங்க கர்த்தரை. நாம செய்கிற காரியம், நான் சொல்லுவேன் கர்த்தருக்கு நான் அடிக்கடி இதுதான் விசுவாசித்தான் நான் உங்களை அடிக்கடி கடிந்து கொள்வேன். இதை விசுவாசித்துத்தான் நாம் கடிந்து கொள்வோம். ஏன்னா அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீ ஆராதனைக்கு நேரத்தோடு வந்தா அதற்கு பலன் உண்டு. அவர் மறக்கிற தேவன் அல்ல. நீ கர்த்தரை பாடி துதிப்பாயானால் துதிக்கிறதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன். சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் நியாயத்தை செய்கிறவர். நீங்க ஒரு மனுஷனே பாருங்க, மனுஷனுடைய இதயமே பாருங்க. ஒரு பொல்லாத மனுஷனாகிய நாமே பாருங்க, ஒரு காரியம் நமக்காக ஒருத்தர் செய்வாங்கன்னா மற்றவருக்காக நம்ம நன்மையை நினைக்கிறோம் நாமளே. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதுதான் நான் வற்புறுத்துக்கிறோம் அடிக்கடி. ஏன் நான் கடிந்து கொள்கிறேன்னா, நீங்கள் சில நேரத்தில் நம்ம தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அநேக தவறாக எடுத்துக்கொள்கிறாங்க. எதற்காக கடிந்து கொள்வார் அப்படின்னா, இதுக்கு தான். எதற்காக நான் உங்களை குற்றப்படுத்துகிறேன், எதற்காக நம்ம எடுத்து நம்ம இது சில காரியங்கள் உங்களை நேரடியாக முகமுகமாக கடிந்து கொள்கிறேன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாராட்டுகிற ஒரு சின்ன சின்ன காரியத்திலும் தேவன் நன்மையை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கண்டிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். கர்த்தருக்காக செய்கிறது, இங்கே ஒரே ஒரு நரம் மயிரை கொடுத்தா கூட கர்த்தர் அதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. அதற்காக அவர் நல்லதை செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இது எதுக்குன்னா உதவுமா? எதுவும் உதவாது. எதுக்காவது உதவுமா? சில சமயத்தில் இந்த முடிவு இப்போலாம் முடிவை வாங்குறாங்க, முடிவுக்கிறதுன்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளே முடி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கொட்டு போய் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஆள் காலையில் வந்தால் முடி வாங்குறது 100 கிராமுக்கு இவ்வளோ தர, 500 கிராமுக்கு அவ்வளோ தர. நம்ம இருக்கிறது ஒரு நாளில் எவ்வளவோ 50 கிராம் 100 கிராம் போயிட்டு இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டுன்னு நம்ம தலையில் எங்கன்னா முடி தேருமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வர இவன் காலையில் வந்துட்டு 100 கிராம் நான் 1000 ரூபா தரேன் 500 ரூபா தரேன், நம்மளை வெறுப்பேற்றுறான்.
ஏங்க ஒரு சாதாரண ஆள், நம்ம சாதாரணமாக நினைக்கிற இந்த முடி அதுக்கே பணங்க. இன்னைக்கு சில இந்த முடியெல்லாம் விற்கிறாங்க, இந்த முடியெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆண்டவர் எதையுமே நம்ம சரீரத்தில் வேஸ்ட்டாக வைக்கலைங்க. எதற்காக அவர் சில நேரத்தில் கடிந்து கொள்கிறார்? எதற்காக உங்களை அப்படின்னா, நீ சபைக்கு ஒழுங்காக நேரத்துக்கு வரல, நீ எல்லாம் நேரத்துக்கு வரல அப்படின்னு கடிந்து கொள்றதுல கூட அந்த நேரத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். ஆமே, அதெல்லாம் இழந்து விடக்கூடாது. இதுதான் நம்மளால் செய்ய முடியும். ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? நீங்கள் சிலுவிலேயே அறைய முடியும். ஆண்டவருக்காக நான் சிலுவில் அறையறேன்னு என்னை தொங்க விடுங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா சொல்ல முடியும்? ஆபிரகாமை போல நான் ஈசாக்கை பலியிடுகிறேன்னு சொல்லி என் பிள்ளையை கொண்டு போய் மேரிபா மலையில் நான் கழுத்தில் கத்தி வைக்க முடியுமா என்னால்? சொல்லுங்க. இது சுயநலத்தின் உலகம். எதையாவது செய்ய முடியுமா கர்த்தருக்கு? நமக்கா கர்த்தர் எதையாவது நம்ம பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. நான் சொல்ல, நமக்கு கொடுத்துருக்கிறதுல, நம்ம கொடுத்துருக்கிற நேரத்தில், நமக்கு கொடுத்துருக்கிற சபையில், நமக்கு கொடுத்துருக்கிற வசதி வாய்ப்பில், நமக்கு கொடுத்துருக்கிற சுகத்து பலத்தில் நாம் கர்த்தர் செய்கிற போது ஒரு நாளும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமேன். பாயை ஒழுங்காக எடுத்து போய் 10th மார்க் ஒழுங்காக எடுப்பேன்னு போன வாரம் சொன்னேன். நான் சொல்லுவேன், மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எதை செய்தாலும் மறக்கவே மாட்டாங்க, மறக்கவே மாட்டான். மனுஷனே மறக்க மாட்டேன்றான் சில விஷயத்த. ஆண்டவர் மறப்பாரா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்காக நீங்கள் பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், நீங்கள் நல்லா இருக்கும்படியாய், உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய நியாதியை விளங்கும்படியாய் நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் நியாயத்தை செய்வார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும்படியாக, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். அவர் நல்லவங்க மேலே மாத்திரம் அல்ல. இந்த கால வேளையில் நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். அவர் நல்லவர்கள் மேலே மாத்திரம் அல்ல, தீயோர்கள் மேலும் அவருடைய மழையை பெய்ய வைத்து சூரியனுடைய வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜீவனுக்காக நம்ம போகிறா சிஸ்டர். நான் மறுபடியும் உங்களை நான் வற்புறுத்துகிற காரியம், நம்ம சில சமயத்தில் நம்ம என்ன கர்த்தர் செஞ்சார், என்ன இந்த வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்றுமே இல்லை சிஸ்டர். நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த பூமியில் இருக்கிற ஆக்சிஜன் மாத்திரம் நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு உயிர் இருக்காது. தெரியுங்களா உங்களுக்கு? சுவாசம் செய்வதற்கு ஆக்சிஜன் நமக்கு தேவை. அந்த ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லமானால் நமக்கு ஜீவன் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்தார் என்று நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு எதனா பலவீனம் வர சொல்ல தான் அப்போ கூட மனுஷன் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணர்வை நம்ம உணர மாட்டோம். என்ன உணர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நான் நல்லா இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம் வந்துடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் மனுஷனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45 வருஷம் நல்லபடியாக இருந்த அந்த உறுப்பு அதை ஒரு நிமிஷம் நினைக்க மாட்டான். ஆனால் அந்த அரை மணி நேரம் படுகிற வியாதியில் கர்த்தரை தூசிப்பான், கடவுளை தூசிப்பான், தன்னை தூசிப்பான், தன்னை வெறுத்துக்கொள்ளும். இதுதான் மனுஷன் செய்கிற காரியம். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 45 வருஷம் சுகமாக இருந்த அந்த உறுப்புக்காக நமக்கு பலவீனம் வர சொல்ல, வலி வர சொல்ல, வேதனை வர சொல்ல, நீங்கள் ஒன்று நினச்சி ஆண்டவருக்கு நன்றி, வலியில் வேதனையில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே,
45 வருஷம் இதுவரைக்கும் இந்த இடத்துல ஒரு நாள் எனக்கு வலி வரலையா ஆண்டவரே. நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள், வந்திருக்கிற வலியும் வேதனையும் தானாக ஓடும். ஆனால் இன்றைக்கி அநேக மனுஷன் செய்கிற நன்றி கெட்ட தினமாக நான் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? 45 வருஷம் சுகத்தை மறந்துட்டு அரை மணி நேரம் வலிக்கல தேவனை சபிப்போம், தேவனை முறுமுறுப்போம். இதெல்லாம் நம்ம செய்வோம். இந்த காலை வேளையில் ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இவ்வளோ நாள் நம்ம சுகமாய் வந்தது அந்த உறுப்பு, அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்போ எனக்கு இந்த இடத்துல வலி இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் நீங்கள் 45 வருஷம் அந்த இடத்துல ஒரு வலி ஒரு வேதனை இல்லாமல் என்னை வழிநடத்தி வந்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எப்போ 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 சொல்லுங்க, எப்போ? வழியில. உங்களுக்கும் எனக்கும் சுகமே அங்கே தாங்க இருக்குது. நான் அந்த அரை மணி நேரத்தில் நம்ம ஒரு புலம்பல ஆரம்பிப்போம் பாருங்கள். நான் சபைக்கு போகிறேன், நான் பெரிய பரிசுத்தவான் ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி ஆக்கும், எனக்கு ஏன் இந்த வேதனை வந்தது, எனக்கு ஏன் இந்த பாடு வந்தது, எனக்கு ஏன் இந்த வலி வந்தது சொல்லுவேன். நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. இத்தனை ஆண்டுகள் அதை மேலே ஒரு சுகத்தை கொடுத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆமென். அந்த இருதயம் வருகிற போது உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பா. அல்லேலூயா. அந்த இருதயம் நமக்கு இருக்கணும். வழியிலேயே வேதனையும் குறைவிலோ முறுமுறுக்கிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் என்னை நடத்தினீங்களே, ஐ வில் பிரைஸ் தி லார்ட். உங்கள் வழியில் வேதனை, நான் படுகிற வேதனையில் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுகிற போது தானாய் நமக்கு வந்திருக்கிற பலவீனங்களை கர்த்தர் நீக்குவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லோர் தீயோர் மேலும் நல்லவன் கெட்டவன் என்று பார்க்கறதில்லை ஆண்டவர். ஆமென். தீமையானவுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களை விட நீங்கள் பக்தியும் உத்தமும் சர்மார்க்கமாக இருக்கிற உங்களுக்கு கிடைக்கிறத விட உலகத்தில் மோசமாக இருக்கிறவனுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமென். அவனுக்கு சூரியனை கர்த்தர் மறைக்கிறதும் இல்லை, அவனுக்கு மழையை மறைப்பதில்லை. அத்தனை நன்மையானவர். இந்த கால வேளை எதை கர்த்தர் உங்களிடத்தில் வற்புறுத்துகிற காரியம், எப்பா இத்தனை மோசமாக இருக்கிறவனுக்கே இவ்வளோ நான் நன்மையை நான் செய்கிறேனே, உனக்கு நான் செய்ய மாட்டேனா? உனக்கு நான் அநீதி உள்ளவனாக இருப்பேனா? நான் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் உபாகாமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். உபாகாமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 3-4 வாசிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நியாயக்கேடே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதி இருக்கிற இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்கள் இருதயத்தில், நம்ம இருதயத்தில் நினைக்கணும், நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அநீதி உன் கஷ்டத்தையும் உன் கண்ணீரும் உன் வேதனையும் உன் பாடுகளை நீ செய்கிற நல்ல காரியத்தையும் அவருக்கு பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ரெண்டாவது, அவர் நியாயக்கேடு செய்கிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை அழகா வனாந்தரத்தில் வழி நடத்தி அந்த சுதந்திரிக்க போகிற தேசத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி மோசே எழுதுகிற காரியம், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம்.
நாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர். நம்முடைய தேவனிடத்தில் நாயக்கேடே இல்லைங்க. நாயக்கேடு என்பதே இல்லை. ஒருவேளை நமக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு வருகிற ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத காரியம், குறைவுகள் வருகிற போது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து, ஆண்டவரே நீங்கள் ஏன் இப்படி என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் வந்திருக்கு, அதை நீங்கள் கேட்க கற்றுக்கணும். அல்லேலூயா. என்ன கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, சமாதானம் இல்லை. ஏன் அப்படி கேட்கணும்? நான் ஏன் செய்தேன், நான் என்ன செய்தேன் ஆண்டவரே, நான் எதில் படணும் அப்படின்னு ஏன் கேட்கணும்? ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் அநீதி இல்லை, நாயக்கேடு இல்லை. அப்போ எங்கே தான் அநீதி இருந்திருக்கும், எங்கே தான் நாயக்கேடு இருந்திருக்கும்? ஒன்றும் நமக்கு வருகிற கஷ்டத்தில் துன்பத்தில் என்கிட்ட நாயக்கேடு, என்கிட்ட அநீதி இருக்கணும், அல்லது என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது இல்லைங்களா, அது என்னிடத்திலே நியாயம் இல்லாமல் அநீதியாக நடந்திருக்கிற காரியம் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனிடத்தில் ஒரு நாளும் அநீதி கேடு இல்லை, நாய கேடு இல்லை. அல்லேலூயா. அப்போ நமக்கு வருகிற போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை தேவனுடைய சந்நிதியில் உட்காந்து ஒன்று நீங்கள் நம்ம இப்படி கேட்குற போதே, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை, எனக்கு ஏன் இப்படி கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி போராட்டம், எனக்கு ஏன் இப்படி கடன் சுமை அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை கொஸ்டின் கேட்குற போது நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்க அப்படின்னா, நான் நீதிமான் ஆண்டவரே, நீங்கள் அநீதி என் வாழ்க்கையில் தவறிட்டீங்க. ஏன் தவறுனீங்க? நான் எவ்வளோ உத்தமமாக நடந்தேன், எவ்வளோ நான் அழகாக நடந்தேன், எவ்வளோ கீழ்ப்படிஞ்சேன், எவ்வளோ நியாயமாக நடந்தேன், எவ்வளோ அநீதி இல்லாமல் நடந்தேன், எவ்வளோ நியாயக்கேடு இல்லாமல் நான் நடந்தேன். ஏன் நீங்கள் எனக்கு அநீதி பண்ணீங்க, ஏன் எனக்கு நியாயக்கேடு பண்ணீங்க அப்படின்னு கேட்கறது போல இருக்கும். உண்மைதானே? நீங்கள் வந்து உட்காந்து, ஆண்டவரே இதை ஏன் நீர் என்னை அனுமதித்தீர், ஏன் நீர் என்னை அனுமதித்தீர். சில பேர் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் கண்ணீர் கூட ஜெபம் பண்ண தெரியாமல், கர்த்தரை அப்படி கேட்க கூட தெரியாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. தான் ஒரு ஜெபத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நீங்கள் ஒன்று காலை வேளையில் நீங்கள் நினைக்கணும், நமக்கு வருகிற சோதனை, போராட்டல், குறைவுகளில், கஷ்டத்தில், சமாதான இன்மையில் ஆண்டவரே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிற போது, ஆண்டவரே இதை ஏன் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தீர், ஏன் இப்படி செஞ்சீர், ஏன் இந்த அனுமதித்தீர் என்பதை கேட்பதை விட, ஆண்டவரே இதை நாயக்கேட்டினாலே, அறிவில்லாமனாலே, உம்முடைய சித்தம் இல்லாதனாலே இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன், அதனால் எனக்கு இந்த போராட்டம், இந்த சமாதானம் வந்திருக்கு. தகப்பனே உங்கள் சன்னிதானத்தில் நான் வரேன், இதை என்னிடத்துலேருந்து எடுத்து போடும். அப்படி ஜெபம் பண்ணணும். ஏன்? நம்முடைய ஆண்டவர் அநீதி செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் உங்கள் மேலே நியாயக்கேடு செய்கிற தேவன் அல்ல. நியாயம் இல்லாமல் நம்மை வருத்துகிற தேவன் அவர் அல்ல. நம் தேவன் நியாயக்கேடு உள்ள தேவன் அல்ல. நீங்கள் வாசியுங்கள், எரேமியாவுடைய 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம், எல்லா காரியங்களும்
அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. நீங்கள் 3வது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள், தேவனை நம்புகிற பிள்ளைகள். நீங்கள் ஒன்றை நினைக்கணும் சிஸ்டர் பிரதர், எத்தனை போராட்டம், எத்தனை குறைவுகள், எத்தனை கஷ்டம் போராட்டம் வந்தாலும் நீங்கள் ஒன்றை அறியணும், நம்முடைய தேவன் நம்மை தீமைக்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவர் அநீதியின் தேவன் அல்ல, அவர் நியாயக்கேட்டினுடைய தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு தீமையை செய்கிற தேவன் அல்ல, நமக்கு நன்மையே செய்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு நன்மையே நினைக்கிற தெய்வம். நம்முடைய சுக வாழ்வுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, நம்முடைய எதிர்கால வாழ்வுக்காக, நம்முடைய முடிவினுடைய வாழ்வுக்காக ஆண்டவர் இடத்திலே அநீதி இல்லை, நியாயக்கேடு இல்லை, தீமையே நினைக்காத கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுவேன், நம்முடைய வழிகளிலே எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்தாலும், அதோடைய முடிவு என்பது நமக்காக நினைத்திருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அதோடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தீமைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற முடிவு ஒன்று நீங்கள் நினைக்கணும், அது தீமையாகவே இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள், உத்தமமான சர்மார்க்கமான ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருகிற கஷ்டங்கள், போராட்டங்கள் யாவையும் அது தீமைக்கு, 2 பேரும் நீங்கள் ஒரு குழந்தைக்காக 2 பேரும் நீங்கள் வசனத்தை கேட்காம இருக்கீங்க, வசனத்தை கேட்காம இருக்கிறீங்க இல்லையா? நீ கூட்டின்னு போயிட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு ஏஞ்சில் உங்கள் வீட்டில் கூட்டின்னு போயிட்டு விளையாடிட்டு எத்தனை சாயந்தரமாக அவங்க வீட்டில் விட்டுரு, சரியா? வசனத்தை கவனி. அது பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் நாணமாக இருக்கணும், சரியா? வசனத்தை கவனிங்க. இருக்கிறதே 1/2 மணி நேரம், இதுலேயே எண்ணத்தை ஏறுது எண்ணத்தை போகுதுன்னு உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அவர் ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமாக பேசுகிறார், நீங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும். அதனால் நீங்கள் வசனத்தை கவனிங்க. ஹல்லேலூயா. நீ இப்போ எடுக்கிற இந்தியில் நீ 100 மார்க் எடுக்கலாம் கூட பரவாயில்ல, இதில் நீ கவனமாக செவி கேட்டு, நான் உனக்கு சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறேன், புரியுதா? எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், நம்ம தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய முடிவு உங்கள் வாழ்க்கையில் தீமை இல்லை சிஸ்டர், தீமையாகவே இருக்காது, நன்மைக்கு ஏதுவாகத்தான் முடியும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் பொறுத்திருந்து காத்திருந்து பாருங்கள். யோபினுடைய முடிவை கண்டீங்க நீங்கள் அதே போல் நீங்கள் வாசிங்க, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். எதற்காக இந்த வசனத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமை நமக்கு முடிவாய் கொடுக்கிற தேவன் அல்ல, நன்மையே அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையே தான் அவர் முடிவாக வைத்திருக்கிறார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே, நான் தேசத்திலே இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு சிஸ்டர்? நான் மறுபடியும் உங்களை நான் வற்புறுத்துகிறேன், ஆண்டவர் பேசுகிற இந்த வசனத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துன்னு போய் பிரயாசப்படணும். இன்னைக்கு என்ன ஏதோ வந்தோம் ஏதோ கேட்டோம் அப்படின்னு அல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயாசப்படணும். இந்த சொன்ன வார்த்தைகளாம் உங்கள் இருதயத்தில் குறித்து அதன் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கை ஓடணும். என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், என் கண்ணீர், கஷ்டத்தில், போராட்டத்தில், வறுமை, வேதனை எல்லாவற்றிலும் இருந்தபோது நான் சபைக்கு சென்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் மேலே கவனமாக இருப்பேன். நான் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான், இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய குடும்பம், என் தங்கச்சிங்க எல்லாம் உயிரோடு கூட இருந்து அவங்க ஒரு சந்ததியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சபையில் போய் வசனத்தை மாத்திரமே கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற குணம் கொஞ்சம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் ஜீவனோடு கூட உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன்.
எனக்கு ஒரு சந்ததின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அன்றைக்கே போய் 3 பேரும் ஏதோ கணத்திலையோ குட்டையிலோ விழுந்திருப்போமானால் அந்த சந்ததியே அழிஞ்சு போயிருக்கும். இனி நான் ஜீவனோடு கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, எங்கள் சபையில் கொடுக்குற வசனத்தை நான் கேட்டு அதன் பிரகாரம் நான் நடக்க முயற்சி பண்ணினேன். ஆமென், அல்லேலூயா. அதை அப்படியே கேட்டேன். அதனால தான் நான் வசனத்தை கேட்காதவளை கண்டா எனக்கு ரொம்ப காரியம் ஆகிடும். அதான் வசனத்தை கேட்கிறவர்கள் ஒருவர் 2 இருந்தாலும் போதும். வசனத்தை கேட்காத ஜனங்கள் 1000 பேர் இருந்தாலும் சபைக்கு பிரயோஜனமே இல்லை. வரும், காணிக்கை போடும், கதை பேசும், போயிட்டே இருக்கும். அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் நானும் நான் தீர்க்கப்படுவேன். சபைக்கு கேட்டு அதன்படி தன்னை விடுவித்து கொள்கிற ஒரு ஜன கூட்டம் மாத்திரம் இருந்தால் போதும். அல்லேலூயா. வியாபாரத்துக்காக சபை கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்படுங்க. இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வைங்க. தேவனுடைய வசனம் இந்த ஜீவனுக்காக மாத்திரம் அல்ல, இனி வர ஜீவனுக்காக. நமக்கு ஒன்று நீங்கள் நினைக்கணும், இந்த வசனம் இந்த ஜீவனுக்காக. இன்னைக்கு தின்னோம், நாளைக்கு நல்லா உடுத்தினோம், நல்லா வாழ்ந்தோம், நல்லா கட்டினோம் மாத்திரம் அல்ல. இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம போகிறோம். தேவனுடைய வார்த்தையானது இந்த ஜீவனுக்காக மாத்திரம் அல்ல, இனி வரப்போகிற ஜீவனுக்கும் உரியது. இனி வரப்போகிற ஜீவனுக்காக உரியது. இந்த வாழ்க்கையிலே முடிந்து மண்ணோடு போகிற வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு இல்லை. இனி ஒரு வாழ்க்கை நமக்கு வரப்போகிறது, ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இந்த வசனம்தான். அந்த புத்தி நமக்கு இருக்கணும். வசனம் கேட்கிற போதே இதை சொல்கிற இந்த வார்த்தையை கேட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பிரயாசப்படணும். அதுக்காகத்தாங்க சபையில் வசனத்தை கொடுக்குறாங்க. இல்லாட்டி பேச வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. வந்துட்டு சும்மா போயிட்டே இருக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதற்காக வார்த்தை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக ஆனா. இன்றைக்கி சொல்லுங்கள், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? என்ன சொல்லுங்க, என்ன கேட்ட சொல்லு, கோல்டா சொல்லு, என்ன கேட்டேன்? உன் தேவன் எப்படிப்பட்டவர்? சோத்திரம். அநீதி உள்ளவர். 2வது காரியம், நியாயக்கேடு உள்ளவர் அல்ல. 3வது காரியம், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதை தான் நம்ம இங்கே வாசித்தோம். யோனாவை அந்த ஜனங்கள் அநியாயத்தினாலும் பாவத்திலான நிறைந்திருந்தாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி போய், இதோ இந்த குறிக்கப்பட்ட நாளிலே நினிவே பட்டினம் அழிக்கப்படும்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், மனம் திரும்பினார்கள். அந்த ஜனங்கள் மனம் திரும்பின போது அதை அழிக்காதபடி அத்தனையும் மன்னித்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து யோனாவிடத்தில் யோனா போய் பிரசங்கிக்கிறான். அதுதான் யோனா சொல்கிறான், நீங்கள் உங்களை பற்றி தெரியும் ஆண்டவரே, நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆமே, எவ்வளோ பெரிய தீங்கை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஜனங்களை அழிப்பேன், பிள்ளையை அழிப்பேன், எல்லாரையும் நான் அழிச்சிருவேன், தேசத்தை அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உம்மை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தீமையை ஜனங்களிலே அனுமதிக்க மாட்டீர். அல்லேலூயா. நீங்கள் இந்த கால வேளையில் ஒன்று நீங்கள் அறிந்திருக்கணும், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம். ஆமென். தீமையை அவர் கொடுக்கிறவர் அல்ல. நாமவா வச்சுக்கிட்ட சூனியங்கள், நாம வச்சுக்கிட்ட தரித்திரங்கள், நாம வச்சுக்கிட்ட கடன் சுமைகள், நாம வச்சுட்டு உறவுகளிலே சமாதானம் இல்லாமல் நாம வச்சுக்கிட்ட சமாதான இன்மை, இந்த தீங்கெல்லாம் எடுக்கிற தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். ஆமென், அல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே, ஆண்டவர் பிள்ளைகளுடைய சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே ஒரு நாளும் தீங்கியை வைக்காத தேவன். ஒருவேளை இந்த கால வேலையிலே நீங்கள் செய்த காரியத்து நிமித்தமா, நீங்கள் பேசின வார்த்தை நிமித்தமா, நீங்கள் நடப்பித்த காரியத்து நிமித்தமா உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு தீங்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், மனுஷன் சொல்லுவான், இது உனக்கு வேணும், நீ எப்படிலாம் பேசின, இது உனக்கு வேணும், நீ எப்படிலாம் செஞ்ச அப்படின்னு உங்கள் உலகம் சொல்லும். கணவன் சொல்லுவான், மனைவி சொல்லும், உறவு சொல்லும். நமக்கு ஒரு தீமை வந்துடுச்சுன்னா,
ஆனால் நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு தீமை வந்ததுன்னா அந்த தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே ஏதாவது ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நான் சொல்லுவேன், ஏதோ கஷ்டம் இருக்குமானால், போராட்டம் இருக்குன்னா, அழுகை இருக்குமானால், அதற்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. ஆமாம், அல்லேலூயா. அதற்காக கண்ணீர் வடிக்கிற தேவன் உண்டு. ஜனங்கள் பசியாக இருந்தபோது பரிதபித்த கர்த்தர், ஐயோ இவர்களை நான் அப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று தீமைக்கு மனஸ்தாபப்பட்ட தேவன். 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தது. ஒரே ஒரு நம்பிக்கையான லாசரு இறந்து விட்டான். அந்த குடும்பத்திற்காக கண்ணீர் வடித்த தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை, கடன் சுமை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, போராட்டம், வியாதியின் கஷ்டம் அப்படி இருந்ததுன்னா இதை கண்டு சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே நீங்கள் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்கிறேன், என் கண்மலையாகிய தேவனுடைய நாமத்திலே நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென். மனஸ்தாபப்படுகிற தேவன், மனஸ்தாபப்படுகிற தேவன். தேவன் மாத்திரம் உங்களுடைய தீமைகளை மனஸ்தாபப்பட்டார்னா கூடிய விரிவிலே அந்த தீமை உங்களை விட்டு நீங்கும். அல்லேலூயா, ஆமேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களிடத்திலே வருகிறது. நீங்கள், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை நீங்கள் நினைக்கிறபடியினால், நம்புகிறபடியினாலே, விசுவாசிக்கிறபடியினாலே அந்த விசுவாசம் உங்களிடத்திலிருந்து தீமையை விட்டு விலகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய தீமை விலகுகிற நாள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். தீங்குக்கு இதெல்லாம் நான் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. யோசேப்பை குறித்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்பா அவன் சொந்த ஜனங்கள் யாவரும் அவனை கொலை செய்ய அவனை அழிக்க நினைத்தார்கள். வாலிப பிள்ளையான யோசேப்பை கடைசியிலே ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்து அவனை நீக்கி உயர்த்தின போது அவனுக்கு முன்பாக தீமை செய்த கூட்டம் வந்து நிற்குது. அவன் யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செஞ்ச நினைச்சிங்க, தேவனோ அதை நன்மையாய் மாற பண்ணினார், முடிய பண்ணினார். ஆமே, நான் சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்னேன், முடிய பண்ணினார். அல்லேலூயா, முடிய பண்ணினார். எனக்கு அருமையாக தேவனுடைய பிள்ளையே, உங்கள் தீமையினுடைய முடிவு, நீங்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற காரியத்தினுடைய முடிவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா, அதை நன்மையாய். சிஸ்டர், உங்கள் வீட்டில் என்ன தீமை இருக்குது, என்ன கஷ்டத்தை வேதனை நீங்கள் படுகிறீங்க? சிஸ்டர், நீங்கள் எங்கே உங்கள் வாழ்க்கையில் என்ன வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இந்த கால வேளையில்? அம்மா, நீங்கள் என்ன வேதனையோடு கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் என்ன கண்ணீரோடு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், நம்முடைய தீமைக்கு நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. இன்றைக்கு இருக்கிற எல்லா கண்ணீரையும், எல்லா வேதனையும், எல்லா கடன் சுமையும், எல்லா பாரத்தையும் ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தினை நீ என்றைக்கும் வாழ்க்கையில் காண மாட்டா. ஆனால் நீ ஒன்று அறியணும், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. ஆமே, யூ மஸ்ட் நோ. ஒரு தீமையும், உலகத்தான் எத்தனை தீமை, யார் சொந்த உறவுகளே நமக்கு தீமை நினைச்சாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தீமையே நினைக்காதுங்க.
அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நமக்கு வருகிற சோர்வுல, கஷ்டத்தில், வேதனையில் நீங்கள் எழும்புகிற ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பிக்கை தான். நீங்கள் கூட பாருங்கள், எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா கொஞ்சம் இரக்க குணம் உள்ளவங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தாங்கன்னா உடனே இவங்க பிள்ளைகள்னு பார்க்க மாட்டாங்க, எதுவும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களோட கூட இரவும் பகலுமாய் போய் இருப்பாங்க. அதே போல் பலவீனப்பட்டவர்களை எங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை மறுரூபப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க. அப்போது நம்பி, எங்கள் உறவினர்கள் நம்பி ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் இருந்தால் எங்கள் அம்மா பேரை சொல்லி அவர்களை தானாக அழைப்பார்கள், தானாக அவர்களை கூப்பிடுவாங்க. அல்லது எங்கள் வீட்டில் வந்து தங்குவதற்கு எத்தனை பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், அந்த மக எத்தனையோ நீதி இல்லாத காரியத்தை தன் பிள்ளைகளுக்காகவே செய்திருக்காங்க. நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்டவர்களையே நம்பி ஒரு கூட்டம் வந்து சுகப்பட்டு செல்கிறது. ஏன் நம்புவாங்க? அந்த அக்கா வீட்டில் போனால் என்னை நான் பலப்பட்டுடுவேன், அந்த அக்கா என்னோட கூட வந்து ஹாஸ்பிட்டலில் தங்குனாங்கன்னா எனக்கு ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு நம்பி எங்கள் அம்மாவை கொண்டு அழைத்து கொண்டு போவாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் இருக்கிற நம்பிக்கை, நமக்கு இருக்கிற விசுவாசம், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எந்த குறைவு வந்தாலும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை உங்களை எடுத்து போடக்கூடாது. அந்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா? எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நியாயக்கேட்டினுடைய தேவன் அல்ல. அவர் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இந்த நம்பிக்கை மாத்திரம் இருந்ததுன்னா நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க. யாரும் தீமை செய்ய நினைக்கல. அவன் சொந்த கூட பிறந்த சகோதரர்களை எல்லாரும் 11 பேரும் அவனுக்கு தீமை செய்ய நினைச்சி தண்ணீர் இல்லாத குழியில் போட்டு அவன் செத்து போயிட்டான்னு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார், நன்மையாய் அதை முடிய பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற எல்லா தீமைகளையும் ஆண்டவர் ஒரு நாள் நன்மையாய் முடிய பண்ணுவார். அதை முடிய பண்ணுகிறதுடைய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம். ஆமென். நீங்கள் நினைக்கணும், இந்த காரியத்திலிருந்து என் குடும்பம் மீண்டுடும், இதிலிருந்து நான் மீண்டுடுவேன், நாங்கள் நல்லா இருப்போம், நாங்கள் உயர்ந்துடுவோம். ஏன் அப்படின்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் எனக்கு தீங்கைக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம். பாவம் செய்த நினிவே பட்டணத்துக்கே தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீதிக்காகவும் அவரை தேடி அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் நியாயக்கேடு செய்வதும் இல்லை, அவர் அநீதியான தேவனும் அல்ல. அவர் நமக்கு இருக்கிற எல்லா வரப்போகிற தீமைகளுக்கும் மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் மனஸ்தாபப்பட்டார்னா அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அதை நன்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாற பண்ணுவார். கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து நாம் கண்களை மூடுவோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 25 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், மகனே, அதற்கு ஆபிரகாம், மகனே, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நீ லாசருவை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா, நான் முடிச்சிடுறேன். இந்த லாசருனுடைய முடிவை நீங்கள் கவனிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சிருப்போம், தேவன் ஒரு அநீதி உள்ளவரோ, ஒரு நியாயக்கேடு உள்ளவரோ. அவன் முடிவை நினச்சிங்கன்னா அவனுடைய வாழ்க்கை கஷ்டத்திலும் போராட்டத்திலும் அந்த ஐஸ்வனுடைய வாசலிலே உட்கார்ந்து அவன் கரங்களுக்காக ஏங்கி எதையாவது கொடுத்தா சாப்பிடலான்னு ஏங்கி நின்ற லாசரு. ஆனால் நம்ம தேவன், நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
இந்த உலகமானாலும் இனி வரப்போகிற உலகமானாலும் நமக்கு ஒருபோதும் தீமையை நினைக்காத கர்த்தர் அதை எத்தனை தீமைகள் இருந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. லாசரு தீமையோடு கூட, கஷ்டத்தோடு கூட, குறைவோடு கூட, வியாதியோடு கூட அந்த ஐஸ்வர்யம் அவனுடைய வாசலிலே இருந்ததை நீங்கள் வேதத்திலே உமைகளாக நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் நாள் வந்தது, 2 பேரும் ஜீவனை விட்டார்கள். இந்த லாசருவானவன் ஆபிரகாமனுடைய மடியிலே, சொர்க்கத்திலே, பரலோகத்திலே, பரதேசிலே அவன் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகமானாலும் இனி வரப்போகிற உலகமானாலும் நாம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நியாயக்கேடு செய்கிறவர் அல்ல, அவர் தீங்கை செய்யாத தேவன், தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நீங்கள் லாசருடைய முடிவை பார்த்தீர்களானால் அத்தனை கஷ்டம், அத்தனை பலவீனத்திற்கும் ஆபிரகாமனுடைய மடியை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணினார். இந்த ஆபிரகாமனுடைய மடி என்பது சாதாரண மடி அல்ல, அது பரதேசத்துக்கும் பரலோகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்த போகிறதான் அந்த ஆபிரகாமனுடைய மணி. சொல்லுவேன், எல்லா தீமைகளும் நம்மை நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் எடுத்துருங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கை சுமையை மாற்றப் போகிறது. நான் சொல்லுவேன், நீங்கள் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன நம்ம பிரார்த்தனை இன்றைக்கி பண்ணணும்னா, ஆண்டவரே, நான் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரே, நான் வியாதியில் இருக்கிற ஆண்டவரே, சில போராட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே, கடன் சுமையில் இருக்கிற ஆண்டவரே, எதிர்காலம் இருளாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நீங்கள் பேசினது போலவே நான் ஒன்று விசுவாசிக்கிறேன். எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தின் மேலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல ஆண்டவர். ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க பிள்ளைகளே. உங்கள் ஆண்டவர் ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணாத, ஒரு நாள் உன் மனசில் கூட நீ நினைக்காது, கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார், ஏன் இத்தனை அனுமதித்தார். நீ ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது ஒன்றை நோக்கி நீ பார், உன் கிரியைகளை நோக்கி கர்த்தரை பார். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற காரியம் எதனால் வந்தது அப்பா? என்னால் வந்தது, என்னை சூழ்ந்திருக்கிறதுனால வந்தது. என் வாழ்க்கையில் நீ அநீதி உள்ள தேவன் அல்ல, எனக்கு அநியாயம் செய்ய மாட்டீர் ஆண்டவரே. மகளே, மகனே, ஆண்டவர் உனக்கு அநியாயம் செய்யாத தேவன். யார் உனக்கு அநியாயம் செய்தாலும் சரி, யார் உனக்கு அநியாயம் செய்தாலும் சரி, நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ நம்பிக்கையாக வச்சிருக்கிற தெய்வம், நீ கஷ்டம்னா ஓடி வந்து அவர் சமூகத்தில் பாதத்தில் உட்கார்றியே, அந்த பாதம் உனக்கு அநியாயம் செய்கிற பாதம் அல்ல. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நியாயக்கேட்டின் தேவன் அல்ல ஆண்டவரே. நீ நியாயம் உம்மிடத்தில் இல்லாமல் இருக்காது. நீ நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நீர் எங்களை நியாயம் தீர்ப்பீர். ஒரு நாளிலே உம்முடைய நியாயத்தின் நிமித்தமாய் எங்களை நியாயம் தீர்க்கிற தேவன். உம்மிடத்தில் நியாயக்கேடு எதுவுமே இல்லை ஆண்டவரே. தகப்பனே, கடைசியாக நீர் தீமைக்கு மனஸ்தாபப்படுத்துகிற தெய்வம், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் ஆண்டவரே. இயேசுவே, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இதோட முடிவை நீ நன்மையாய் மாற்றப் போகிறீர். இதோட முடிவை நீ நன்மையாய் மாற்றப் போகிறீர் அப்பா. இன்று கண்ட எகிப்தனை நான் என்றைக்கும் காண போவதில்லை. என் அருமையான பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. இன்றைக்கி ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அநீதி உள்ளவர் அல்ல, நியாயக்கேடு உள்ளவர் அல்ல, உன் தீமையை கண்டு ரசிக்கிறவர் அல்ல, உன் கண்ணீரை கண்டு ருசிக்கிறவர் அல்ல, உன் போராட்டத்தை கண்டு
உன் வெக்கத்தை கண்டு, உன் அவமானத்தை கண்டு, உன் வியாதியை கண்டு, உன் கடன் சுமையை கண்டு, சமாதானம் இல்லாத சூழ்நிலையை கண்டு ரசித்து மனுஷரை போல உனக்கு அது வேணும், நீ எத்தனை மோசமானவ, நீ என்னெல்லாம் பண்ண, அப்படி கர்த்தர் சொல்லுவதே அல்ல. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கச் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தருமாய் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற தீமையின் மேல உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் அப்படியே விட்டுட மாட்டீர். உனக்கு வேணும், நீ செஞ்ச தப்பு அனுபவி. உப்பத்துனா ஒரு நாள் தண்ணி கொடுக்கணும்னு மனுஷன் சொல்லுவான் ஆண்டவரே. ஆனால் நீர் சொல்லுவீர், என் தீமைக்காக மனஸ்தாபப்பட்டு, மகளே மகனே, உனக்காக நான் மரித்து இருக்கிறேன், உன் மீறுதலுக்காக மரித்து இருக்கிறேன், உன் சுமைக்காக நான் சுமந்திருக்கிறேன், உன் வியாதிக்காக நான் தழும்ப கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். அப்பா, என் தீமைகளுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆண்டவர், என் சுமைகளுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆண்டவர், இப்போது இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் காரணம் நான் தான் ஆண்டவர். என்னை மன்னித்து என்னிடத்தில் இருக்கிற உருவ குத்துகிற காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க. ஒன்றை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன், நீர் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் ஆண்டவரே. தீமைக்காக மனஸ்தாபப்படுகிற, தீமைக்காக ஆண்டவரே ஒருபோதும் அதை எங்களிடத்திலே அனுமதிக்காத வைக்காத தேவன், இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற தீமையை எல்லா விதத்திலும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால விசுவாசிங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையாக கர்த்தரை நம்பி கர்த்தரை தெய்வமாக கொண்டு எல்லாவற்றுக்கும் அவருடைய ஆலோசனைப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையா இருந்தாய் என்றால், இன்றைக்கு உன் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்குமானால், ஒரு தீமை உன் குடும்பத்திலே இருக்குமானால், ஒரு தீமை உன்னை சுற்றி இருக்குமானால், இயேசு கிறிஸ்து அந்த தீமையை இன்றைக்கு உன் வாசலிருந்து எடுக்கிறார், உன் சரீரத்திலிருந்து எடுக்கிறார், உன் பாடுகளிலிருந்து எடுக்கிறார், உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதான இன்மையை கர்த்தர் எடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. என்னென்று சொல்லுவோமானால், தீமையை வைத்து உன்னிடத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்ல, தீமையை எடுத்து அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மேரி சிஸ்டர் அவருடைய குடும்பத்தை இஸ்ரவேல் சகோதரருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் என்ன தீமை இருக்கிறது என்று சொல்லி லில்லி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறியோம் என்ன தீமையை அந்த மகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிறது, என்ன போராட்டத்தில் இருக்கிறது என்று. எஸ்ஸரம்மாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வந்து போன ஒரு குடும்பத்திற்காக நாங்கள் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுகிறோம். அடியனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக எங்களுக்காக கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எந்த தீமை இருக்குமானால் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் உமக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அது நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். அதை நீர் முடிய பண்ணுவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு தீமையே நினைக்காத நல்ல தகப்பனே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழியில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு கூட ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனுடைய பாதத்தை பற்றிக்கொள்கிற கிருபை தாங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையோடு போங்க, விசுவாசத்தோடு போங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருவரே உங்களுக்கு நன்மை செய்கிறவர், அவருடைய சந்நிதியே உங்களுக்கு சமாதானத்தை தரும் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கரம் எல்லாவற்றிலும் உங்களை தேற்றி ஆற்றி நடத்துவதாக. பிரைஸ் காட்.